ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஷோகன்ஸ். டுடே ரெண்டு மேட்ச் பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் பிரவீன் வந்துட்டாரு. எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பிரவீன் எங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்தாச்சு. பஞ்சாப் ஆர்சிபி மேட்ச் ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். என்ன ஆச்சு பஞ்சாபோட அப்ரோச் இன்னைக்கு எதுல மிஸ் ஆச்சு? அதே மாதிரி டாஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு பிரேம். கரெக்ட் டிசிஷன் பட்டிதர் சூஸ் டு பவுல்ல. எஸ் எஸ். ஸோ நம்ம பேசுற மாதிரி பவுலிங் எடுத்துட்டாங்க. ஆர்சிபி பவுலிங் எடுக்கும் போதே தெரிஞ்சிச்சு. அதாவது ஃபேன்ஸ்க்குலாம் ஒரே ஹாப்பி. ஓகே, பவுலிங் எடுத்தாலே வின் பண்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா பவுலிங் எடுக்கிற டீம்லாம் மோஸ்டா வின் பண்ணிடுறாங்க. ஸோ டாஸ் படி பார்க்கும்போது விக்டரி. அதுக்கப்புறம் பவுலிங் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி பவுலிங் ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலான இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. பட் தென் என்ன இப்படி பஞ்சாபோட அந்த என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சாரி டு இன்டரப்ட். ஆகுது பூவியும் ஏஎஸ்எல் வுட்டும் லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 20 ரன்ஸ் தான் கொடுத்தாங்க. அதுதான் மெயினா அதான் லா லா விஷயம். எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் கரெக்ட். பட் தென் ஸ்டார்டிங்ல ரொம்ப நார்மலா தான் போட்டாங்க. ஆமா ஆமா. என்ன வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா பஞ்சாபோட அந்த அக்ரெசிவ் அப்ரோச் வந்து கொஞ்சம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இதை பத்தி. மெயின் டு இது டிஸ்கஸ். மாதிரி த்ரூ அவுட் த சீசன் இப்படி இருக்குமா, இது கிளிக் ஆகுமான்னு. ஸோ அவங்களோட சைட்டு தான் இன்னைக்கு வந்து ஐ மீன் என்ன சொல்றது வீக்கா இருந்துச்சு. அவங்க அந்த அப்ரோச்னாலே விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருந்தாங்க, நின்று ஆடவே முடியல. ஆடவே இல்லை. மெச்சூர்ட் ஸ்ரேயாஸ் ஐயரா பேட்டிங் இல்ல. இருக்கட்டும். பிரன்ஸ் நல்லா செட் ஆகி எஸ். வந்துட்டு இருந்தாரு. ஒரு மெச்சூர்டா இன்னொரு 40-50 ரன்ஸ் கொண்டு போயிருந்தாருன்னா ஒரு 190 வந்திருக்கும் பஞ்சாப்க்கு. ஸோ மெச்சூர்ட் பேட்டிங் ஸ்டைல பவர் பிளேட் அடாப்ட் பண்ணி ஆடல. வந்து ஸ்டார்டிங்லயே வந்து பாசிட்டிவ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ 6 மேட்சஸோ 7 மேட்சஸ்லயும் வெறும் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. அப்புறம் லைனா 5 to 6 மேட்சஸ் அவங்க டாஸ் தோத்தாச்சு. ஆர்சிபியா? ஆர்சிபி. ஆமா, ஆமா ஆமா. திரும்ப ரெண்டு ரெண்டு டாஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஆமா, திரும்ப அவங்க சேஸ் பண்ற மாதிரி எடுத்தாங்க. கண்டிப்பா இன்னைக்கும் தோத்துருந்தா அவங்க வந்து பேட்டிங் தான் ஆடி இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஆமா, அதுவே ஒரு பாசிட்டிவா இருந்தது. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலன்னு கூட எக்கனாமிக்கலா போட்டாங்க. ஆனா இது குருணால் பாண்டியா அன்னைக்கு இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இன்னைக்கு பெரிய இம்பாக்ட் இருந்தது குருணால் பாண்டியா. இது கூட தான் மும்பை கூட தான். ஆர்சிபி மும்பை மேட்ச் தான். மும்பை RCB. மேட்ச்ல கரெக்ட். ஆமா, அந்த அந்த மேட்ச்ல மாதிரி. மும்பை கூட ஆர்சிபி ஜெயிக்கும். ஹர்திக் பாண்டியா ஒரு பயம் காட்டுவாப்ல. ஸோ வந்து And அதான். then இன்னைக்கு என்ன பாசிட்டிவ், பெரிய பாசிட்டிவ் ஆர்சிபில அப்படின்னா பவுலிங் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண நார்மலா இருந்தது. பட் பேட்டிங் அது பேசி அவன் ஃபில் சால்ட் வந்து ரொம்ப இயர்லியா அவுட் ஆயிட்டார். ஐ திங்க் 1 ரன்ல ஒரு விக்கெட் போயிடுச்சு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து விராட் கோலியும் டேவிட் படிக்கல் வந்து இயர்லி ஆஃப் த சீசன் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அதாவது ஒரு மேட்ச்லாம் பார்க்கும்போது அவர் உண்மையிலே பேட்ஸ்மேனான்ற மாதிரி நம்ம யோசிச்சோம். ஏன்னா அவரால் கரெக்டா பால டைம் கூட பண்ண முடியல, டைம் அப்படி பீட் ஆடினாரு. ஆகல. But then இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்னிங் 65 from 34 balls. ஸோ ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு வித் விராட் கோலி சப்போர்ட். அவர் சைடு விராட் கோலி வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஸோ அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்கு. எப்பெல்லாம் வந்து விராட் கோலி வந்து மோர் தென் 30 balls ஃபேஸ் பண்றாரோ ஆர்சிபி இஸ் டெஃபினெட்லி வின்னிங் த மேட்ச் இன் சேசிங். நான் ஸோ சொல்றேன். அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி எப்பவும் போல இந்த இடத்துல வந்து அந்த குரூஷியல் ஒரு மெச்சூர்டு பார்ட்னர். இப்ப எப்படி தோனி ஜடேஜா நல்ல பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு கிளிக் ஆகல. பட் ஆர்சிபில விராட் கோலி இன்னொரு சைடு இருக்கிறதுனால அந்த படிக்கலுக்கு ஒரு பூஸ்டாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா பிரவீன் எதை சொல்லுங்க. ஆமா, விராட் கோலி எப்பவும் போல நம்ம அதுல சர்ப்ரைசிங் எதுவுமே இல்லை. சேசிங்னாலே கரெக்டா பொறுமையா சேஸ் ஆடி மாஸ்டர். சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கு சில பேர். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் வந்து T20 மாதிரி இல்லை அப்படின்னு. ஆனா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடுவார் அவர். ஸோ இன்னைக்குமே அந்த ஆக்சலரேஷன் கரெக்டா இருந்தது, கரெக்டா போனாரு. அதே மாதிரி நான் ஸ்ட்ரைக்ல இருக்கிற படிக்கலுக்குமே பெரிய சப்போர்ட். அந்த 4 runs ஓடுனாங்கல்ல, அதெல்லாம் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. விராட் கோலி அந்த அதான் இடத்துல இல்ல, சரியான ரன்னிங். அதெல்லாம் பயங்கரமான ரன்னிங். டெஃபினெட்லி. அந்த பட்டிதர் வந்து ஒரு ரன் ஓடலன்னு கூட கோலி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. அடுத்த பாலே ஒரு பவுண்டரி. நம்ம ஆளு டென்ஷன் ஆயிட்டாருன்னா அடுத்த பாலே ஒரு பவுண்டரி போயிடும். அந்த மாதிரி இன்னைக்கு பயங்கரமா இருந்தது. அந்த அப்புறம் நம்ம செலிப்ரேஷன் கான்ஃபிடன்ஸ் அந்த மைண்ட் செட்டோட வந்தாங்க. பொழந்துட்டாங்க பிபிகேஎஸ். சோ நல்ல ஒரு ஃபியூச்சர்ல வந்து கொண்டு ஏன்னா போய் படிக்கல இம்பாக்ட் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி அது எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மழை வந்து சொதப்பிடுச்சு. மேபி நம்ம மழைய ரீசனா சொல்றோம். டாஸும் தோத்துட்டானுங்க. அது வந்து பெரிய டிசப்பாயிண்டடா இருந்தது. ஆனா அவ்வளவு சீக்கிரமா திரும்ப பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வந்து நல்ல ஒரு கம்பேக். அதாவது வந்து இந்த வீக் வந்து நம்ம ரைவல்ரி வீக்னு சொல்றதுக்கு எல்லா இதுவும் இருந்துச்சு. அதாவது எம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க சிஎஸ் கிட்ட. நெக்ஸ்ட் நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ அவங்களும் வின் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி வந்து பஞ்சாப் தோத்தாங்க 2 days பிஃபோர், அதுவும் இது வின் பண்ணாங்க. ஸோ ரிவெஞ்ச் வீக்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் தான் நான் சொல்லுவேன். ஸோ கரெக்டா லெட்ஸ் கண்டினியூ வித் தி ஜெய்ஷா சிஎஸ்கே ஸ்கிரிப்ட் மேட்ச். படி போதுங்கிறீங்க. அப்ப கண்டிப்பா ஜெய்ஷா ஸ்கிரிப்ட் படி ரிவெஞ்ச் ஆஃப் தி போகுது வீக் வண்டி. 100%. ஓகே ஓகே. அப்போ வந்து நல்ல பாசிட்டிவ்னா அதுதான் சொல்ல போனோம்.
அப்புறம் நெக்ஸ்ட் மேட்சுக்கு வருவோம். எம்ஐ சிஎஸ்கேல அதே மாதிரி டாஸ் ஒரு குரூஷியல் ஃபேக்டர். தே சோஸ் டு பவுல். மும்பை இந்தியன்ஸ் சோஸ் டு பவுல். சிஎஸ்கே வேர் ஸ்ட்ரகிளிங் இன் த பிட் இன் த மிடில். ஆனா பவர் பிளே பயங்கரமா கிளிக் ஆச்சு. மெயின் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே வந்து ஆயுஷ் மாத்ரே. அவர் இன்னிங்ஸ் எஸ். பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். ஆயுஷ் மாத்ரே டெலிவர்டு வெல். 32 from 17 balls. குட் ஸ்டார்ட் ஃபார் பவர் பிளே. அதுக்கப்புறம் பவர் பிளே 6 overs வரைக்கும் 55 இருந்தாங்க. அப்புறம் 11 overs வரைக்கும் 4 overs வந்து 15 ரன்ஸ் தான் கொடுத்தாங்க ஆஃப்டர் பவர் பிளே. மும்பை சூப்பரா பவுலிங் பண்ணாங்க. வில் ஜாக்சன், சாண்ட்னர் வந்து மிடில் ஸ்டாப் பண்ணாங்க. அப்ளைடு பிரேக்ஸ். ஸோ அதான் பிரவீன், அந்த மேட்ச் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது மேட்ச்? உங்களுக்கு ஜாலியா? சாண்ட்னர் பயங்கரமா பவுலிங் பண்ணாரு. ஆனா இவரு ஏன்டா சிரிக்கிற? இல்ல, நீங்க வந்து மும்பை ஃபேனுங்கிறதுனால ஜாலியா இருந்திருக்கும்ல. நான் மும்பை ஃபேன். நான் ஆர்சிபி ஃபேன்டா. நான் சிஎஸ்கே ஏட்டர்னு எடுத்துக்கலாமா வேணாம்? அப்படி எடுத்துக்க கூடாது. யாரையும் நம்ம எதுக்கு ஏட் பண்ணிக்கிட்டு இல்ல. நம்ம ஹேட்லாம் பண்ணக்கூடாது. பிடிச்ச டீம் மட்டும் சொல்லுவோம். ஹேட்ல நோ ஹேட். என்னன்னா எண்ட் ஆஃப் தி டே எல்லா இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றது தான். கண்டிப்பா கண்டிப்பா. லீக்னு வரும்போது சும்மா ஃபன்னுக்கு நம்ம ஜாலியா பண்ணுங்க பார்த்துட்டு விளையாடுறது. ஆமா, அதான் சாண்டர் பயங்கரமான பவுலிங் இன்னைக்கு. எனக்கு ஒன்னே இன்னைக்கு மும்பை சைட்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும். நம்ம கண்டிப்பா பேசணும், அது பேசலாம். பயங்கரமா இருந்தது. ஆனா இந்த பவுலிங்னு வரப்ப ஹார்திக் பாண்டியாவோட டிசிஷன்லாம் இன்னைக்கு வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப அவ்வளவா பிடிக்கல. ரொம்ப அவன் வந்து ஹார்திக் பாண்டியா என்ன பண்றாருன்னா, 2 ஓவர் நல்லா போட்டாரு. அவருக்கு கொடுத்திருந்தாங்கன்னா சிஎஸ்கே முன்னாடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். இந்த யாருக்கு கொடுத்தான்? யாரோ ஒருத்தர் 18 ரன்ஸ் கொடுத்திருந்தான். புது பவுலர் இருந்தான். அஸ்வினி. ஆமா, கரெக்ட், அஸ்வினி. அவனுக்கு வந்து அவன் 18 ரன்ஸ் கொடுத்துருக்கான். ஒரு ஓவர் தான் போட்டிருந்தான், ஒரு விக்கெட்னு நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் வந்து ஒரு ஓவர் போட்டு 4 ரன்ஸ் தான் கொடுத்துருந்தான். ஹார்திக் பாண்டியாவே 2 ஓவர் போட்டு வெறும் 13 ரன் கொடுத்துருந்தான். பும்ரா இருந்தான். பும்ரா அவ்வளோ கம்மியா ரன்ஸ் கொடுத்துருந்தான். 15th ஓவர் ஆல்மோஸ்ட் 16th ஓவர் வந்துருச்சு. சாண்ட்னர் இருந்தான். 2 ஓவர் போட்டு வெறும் 8 ரன்னு, 2 விக்கெட்ஸோ 1 விக்கெட்டோ எடுத்திருந்தான். ஆனா ஓவர் அங்க போச்சு. அவனுக்கு கொடுத்த உடனே அந்த ஓவர் 2 6 2 4 நினைக்கிறேன். அதே மாதிரி 19th ஓவரும் பெரிய பிளண்டர். போல்ட் வந்து ஆல்ரெடி போல்ட். ஆமா, ஆனா தப்பான டிசிஷனா இருந்தது அங்க வந்து. என்னமோ எனக்கு தெரியல. எனக்கு ஹார்திக் பாண்டியா பாக்குறப்ப சில மேட்சஸ் என்னன்னா சிஎஸ்கே வந்து லாஸ்ட் 9 ஓவர்ஸ்ல 103 ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. பட் தட் வாஸ் நாட் இனஃப் ஆன் திஸ் பிட்ச் நம்பர் 8. இங்க பார் ஸ்கோரே 195 to 205. ஸோ 195 or 205 அடிச்சிருந்தாலுமே இன்னைக்கு மும்பையோட பாசிபிள் மைண்ட் செட் பேட்டிங்ல ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் 220 ஈஸியா சேஸ் பண்ணிருக்காங்க 20 ஓவர்ஸ்ல. இல்ல, நான் எதுக்கு அந்த தப்பான டிசிஷன் சொல்ல வந்தேன்னா, சிஎஸ்கே ஆடின பேட்டிங் பாக்குறப்ப இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்ல என்னதான் கொஞ்சம் ஜடேஜாவும் துபையும் அடிச்சிருந்தாலுமே கூட மோசமான பேட்டிங் தான். பவுலிங் அண்டர் மிஸ்டேக் அவன் பண்ணாம இருந்திருந்தா, மேபி பண்ணாம இருந்திருந்தா 150 கூட போயிருக்குமான்னு தெரியாது. கடைசியில அவங்க வந்து தூபையெல்லாம் ஆடினது வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஆடி இருக்கலாம். மேபி டீமுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு அப்புறம் யாரும் ஆமா, நம்மளுக்கு அப்புறம் அடிக்க யாரும் இல்லையோ, நம்ம பொறுமையா ஆடணும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாதிரி இருக்கு சிஎஸ்கேவோட ஸ்டார்டிங் பிளேயர்ஸ்க்குலாம். என்னதான் இன்னைக்கு பேட்டிங் ஆர்டரை மாத்தி விட்டாலுமே கூட ஜடேஜா வந்து ரொம்ப பொறுமையா தான் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் 10ல நீங்க சொன்ன மாதிரி 220 இருந்தாலே அடிச்சிருப்பாங்க போல, ஈஸியா அடிச்சிருப்பாங்க போல. அதான் பாசிபிள் மைண்ட். ஸ்கை வந்து நீங்க ஸ்கை ஹஸ் ஸ்ட்ராங்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் மீ இன்னைக்கு ரொம்ப கவலையா தான் இருந்தது. பட் அந்த ஸ்கை பேட்டிங்கை பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் ஒரு 6 ஒரு 4 அப்படியே இந்த ஒரு கிரிக்கெட் ஃபேனா அந்த 4 6 பறக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் ஜாலியா இருக்குல்ல. வாட் ஹேஸ் மிஸ்ட் ஃபார் சிஎஸ்கே அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இப்போ கோட் பண்ணதுதான். இந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்லோவா ஆடுறாங்க. 5-6 ஓவர்ஸ் விட்டுறாங்க, வெயிட் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி, பிரவீன் சொன்ன மாதிரி, அதே மாதிரி என்னன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இனிஷியலா ஒரு 5 to 10 பால்ஸ்க்குள்ளே செட்டில் ஆயிரும். இல்லாம இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் ஃபயரா இருந்தது. அவரு நம்ம ஆயுஷ் வந்து பயங்கரமான பேட்டிங். அதெல்லாம் பார்த்த பிறகு அடுத்த வாரம் எல்லாம் ஃபயர் நல்லா அடிச்சிருந்தானா எங்கேயோ போயிருக்கும். 210 is optimal score in this pitch. பிரேம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். பிரேம் என்ன, what has missed CSK in this match to end on a losing side? இன்னைக்கு சிஎஸ்கே சைட் பார்த்தோம்னா அந்த ஆயுஷ் அவர் அடிச்சாரு. அவர் ஆக்சுவலி மும்பை பெரிய பாசிட்டிவ். ஆமா சார், அவரு மும்பை தான் அவரோட இது. ஸோ அதுல பேசிக்காவே ஒரு இது இருந்தது ஃபீலிங், மும்பைனாலே அவர் கண்டிப்பா சமாடி அடிக்க போறாரு. மேபி ஹி மிஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி, லைக் ஒரு இதுல தான் அன்பார்ச்சுனேட் இதுல தான் அவர் அவுட் ஆனாரு. பட் தென் பேட்டிங் பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து ஐ திங்க் இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட். என்ன கேட்டனா ஓவர் த ப்ரீவியஸ் மேட்சஸ் கம்பேர் பண்ண போன மேட்ச் கூட தோனி அடிச்சனால தான் வின் பண்ணாங்க. பட் வித்தவுட் தோனி இட் வாஸ் ஸ்டில் அ புவர் பேட்டிங்.
பட் அதை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு எவ்வளவு பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்ல மேபி டிவால் பிரேவி ஸ்டார்ட் பண்ணும்போது இட் குட் கெட் பெட்டர். பட் தென் என்னன்னா டாப் ஆர்டர் அந்த ஓப்பனிங் இது வந்து கண்டிப்பா சொதப்புனாங்க. ரச்சின் ரவீந்திரா மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 30 ரன்ஸ் ஒரு 15 பால்ஸ்ல இது ஒன்னு அந்த மாதிரி அவர் அடிக்கணும், இல்லைன்னா நின்று ஃபினிஷ் பண்ணணும். ஒன்னு அவர் அப்படி அடிக்கணும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுக்கணும். பட் தென் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பையோட அடிச்சாரு, ஒரு 65 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் பர்ஃபார்மே பண்ணல ரச்சின் ரவீந்திரா. பிளஸ் ரச்சின் ரவீந்திராவை ஏன் பவுலிங் போட விட மாட்டாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் ஒரு அதாவது இதுல போட்டவர் அவரு சிடி சாம்பியன்ஷிப்ல பவுலிங் போட்டாருன்னா 14 ஓவர்ல மும்பை முடிச்சிருக்கலாம், நம்ம சீக்கிரமா மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி சொல்ல முடியாது. அதாவது எய்டன் மார்க்ரம் வந்து பவுலிங் போடும்போது ஏன் ரச்சின் ரவீந்திரா போடுறது ட்ரை பண்ணலாம்ல. பெட்டர் பவுலர் தான் ரச்சின் ரவீந்திரா. இல்ல நம்ம ட்ரை பண்ணாம சொல்ல முடியாது, அதுதான் சொல்றேன். ட்ரை பண்ணலாம். அவர் எப்படி போடுறாங்க, அதாவது எப்படின்னா ரச்சின் ரவீந்திரா போல நிறைய பேர் ஆடி இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நீங்க அதாவது தீபக் சஹாரா இருக்கட்டும், இல்ல வந்து ஜடேஜாவா இருக்கட்டும். அதாவது ஜடேஜா எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ், ரோஹித் சர்மா வந்து நெட்ஸ்ல ஆடி இருக்காரு, லீக்ல ஆடி இருக்காரு, எல்லா இடத்துலயுமே ஆடி இருக்காரு. இப்ப ரச்சின் ரவீந்திராவை ஆடி இருக்கே மாட்டாரு அவரு. அப்போ ஒரு பால் இல்ல ஒரு பால் டக்குன்னு ஒரு டர்ன் ஆகும் போதோ ஒரு கட் ஆகும் போதோ விக்கெட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நியூ பவுலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுல வந்து ஒரு லாக்கிங் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணா மேபி அதான் ஒன்ஸ் டிவால் பிரேவிஸ் உள்ள வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணா தி சீசன் குட் கெட் பெட்டர் ஃபார் சிஎஸ்கே. ஓகே, ஒன் பாசிட்டிவ் நீங்க சைடுல இருந்து பேட்டிங் பெட்டர் ஃப்ரம் ப்ரீவியஸ் மேட்ச். பவுலிங் வாஸ் நாட் அப் டு தி மார்க் லைக் ப்ரீவியஸ் மேட்ச் விச் லக்னோ கூட நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 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 பிரேக் போட்டிருக்கலாம் ரோஹித் ஆர் சூர்யா அவுட் ஆயிருந்தா. பட் இனிஷியலி ஸ்கையும் ரோஹித்தும் சூப்பரா டாப் நாட்ச் பேட்டிங். டுமாரோஸ் மேட்ச் ஹிட்மேன் இஸ் பேக். அத நம்ம பேசியே ஆகணும். ஹிட்மேன் இஸ் பேக். 6 4 4. அதாவது மேபி திஸ் இஸ் தி ஒன்லி இன்னிங்ஸ் we could see in the entire season அவர் ஆடுறது. பட் ஸ்டில் அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடினாலுமே ஹிட்மேன்னால என்ன ஹிட்மேன் அடிக்கிறது வேறதான். அதாவது அதுக்கு தான் அவருக்கு அந்த பேரே. ஹிட்மேன்னா என்னன்னா அவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் தான். ஏதாவது ஒருத்தவங்க வருவாட்டா அவங்கள ஹிட் அடி போட்டுரு அப்படின்னு இன்னைக்கு சிஎஸ்கே போட்டு தள்ளிட்டாப்ல. அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வரல ஒரு பிளே ஆஃப் வரைக்கும் வெயிட், ஒரு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, அங்க போட்டு பொழந்துருவாரு. இல்ல இன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஈவன் அதர் டீம் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பாங்க ஹிட்மேன் பேட்டிங். ஸ்கை பேட்டிங் என்ஜாய் பண்ணிருப்பாங்களோ இல்லையோ, ஹிட்மேன் பேட்டிங் டெஃபினட்டா ரெண்டுமே என்ஜாய் பண்ணாங்க. ஸ்கையும் செம்மையா ஆடினாப்ல. அந்த ஸ்ட்ரைக் ரேட் 180ல ஆடினாங்க ரெண்டு பேரும் அசால்ட்டா. இல்லைன்னா எப்படி 17 ஓவர்ஸ்க்குள்ள மேட்ச் முடிக்க முடியும், 180 சேஸ் பண்ண முடியும். அதனால பயங்கரம் பண்ணாங்க. ஸோ குட் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் டிசப்பாயிண்டிங் டே ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ். So on an ending note, do you think CSK will qualify for playoff, winning 6 out of 6 next matches? Would that be possible? See, நான் என்ன கேட்டிங்கன்னா we cannot write off CSK that easily நான் சொல்லுவேன், என்னோட ஒப்பீனியன். Okay, cannot write off CSK. Very pleasing to hear as a CSK fan. பிரவீன கேட்போம், எப்படி என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டா என்னதான் கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இந்த சீசன் கஷ்டம் தான். இன்னும் 7 out of 7 ஜெயிக்கணுமா? இன்னும் 2 மேட்ச் சாமிக்கு விட்டோம் அப்படின்ற மாதிரி 5 மேட்சஸ் ஜெயிக்கணும். இன்னும் 5 points already ஜெயிக்கணும். because 10 matches 10 teams ஆடுறதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸே கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி சிஎஸ்கே பத்தி. ஓகே, மூவிங் ஆன் டு டுமாரோஸ் மேட்ச், கொல்கத்தா vs GT. Who are the top defending champions in Dream 11 versus the top 4 players, clutch players யார பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நாளைக்கு? என்ன prediction? இந்த நாளைக்கு மேட்ச் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் versus current table toppers. ஸோ வந்து பயங்கரமா இருக்க போகுது மேட்ச். அது கேப்டன்சி ரெண்டு சைடும் பார்த்தோம்னா ஒரு சுமாரான கேப்டன். அதாவது இந்த சைடு வந்து அதாவது இந்த சைடு சுப்மன் கில்லு, கேகேஆர் சைடு பார்த்தா ஆக்சுவலி இப்போ ஒரு பாயிண்ட் நான் யாருனே மாறேன், ரஹானே. ரொம்ப சுமாரான கேப்டன்ஸ் தான் ரெண்டு பேரும். பட் தென் டீம் இஸ் கிளிக்கிங். ரெண்டு பேருக்கும் நல்லா கிளிக் ஆகிட்டு தான் இருக்கு. டாப் பிக்ஸ், என்னோட டாப் பிக்ஸ்னா சுனில் நரேன் ஆல்வேஸ் ஃப்ரம் கேகேஆர். ஏன்னா ஒரு பேட்டிங் ஆடுவாரு, ஓப்பனிங் ஆடுவாரு, பவுலிங்கும் போடுவாரு. அவர் தான் என்னோட டாப் பிக் இதுல. சுனில் நரேன் அண்ட் ரஹானே. ரெண்டு பேர் சொல்லுங்க கேகேஆர்ல. சுனில் நரேன் ஒருத்தர், கேகேஆர்ல சுனில் நரேன் அண்ட் ரஹானே. ஜிடி வந்து சாய் சுதர்ஷன். obviously சாய் சுதர்ஷன். இன்னொருத்தர் பட்லர் ஆர் கில். இல்ல பட்லர் இல்ல, இந்த வாட்டி நான் கொஞ்சம் டிஃபரெண்டா ரூதர்ஃபோர்ட் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரூதர்ஃபோர்ட் கூட இல்ல, இந்த வாட்டி நான் வந்து பவுலிங்ல போலான்னு இருக்கேன். பிரசித் கிருஷ்ணா. அன்னைக்கு நம்ம வீடியோ போடல,
அதான் அன்னைக்கு நம்ம வீடியோ போடல, ஒரு அகைன் தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்மளால வீடியோ போட முடியல. பட் பிரசித் கிருஷ்ணா ஒரு சூப்பர் பவுலர். பட் நிறைய இடத்துல பேச மாட்டாங்க. அவர் போடுற லென்த் எல்லாமே வந்து செமையா இருக்கு. அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டெஃபினட்டா பிரசித் கிருஷ்ணா பத்தி நம்ம பேசுவோம். கண்டிப்பா ஐ ஜஸ்ட் கண்டிப்பா. வாண்ட் கிவ் an intro. ஸோ என்னோட பிக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் கோயிங் ஃபார் கேகேஆர். கேகேஆர் வந்து நாளைக்கு சூப்பராக ஆட போறாங்க. டிகாக் வில் பி த மேட்ச் வின்னர் ஃபார் கேகேஆர். எப்படி ரோஹித் சர்மா பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி நாளைக்கு டிகாக் ஒரு ஓப்பனிங்ல சூப்பராக அடிக்க போறாரு கேகேஆருக்கு. நாளைக்கு இதை பத்தி பேசுவோம். அந்த ப்ரெடிக்ஷன், உங்க ப்ரெடிக்ஷன், ஏன் ப்ரெடிக்ஷன், பிரவீனோட ப்ரெடிக்ஷன் பத்தியும் பேசலாம். இப்போ கேகேஆர் வில் வின் த மேட்ச். ஜிடியில் வந்து ஆப்வியஸ்லி சாய் சுதர்ஷன் அண்ட் பவுலிங் வில் பி பிரசித் கிருஷ்ணா ஆர் சிராஜ். பிரவீன் உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. நான் வந்து ஜிடி தான் சொல்லுவேன். கன்சிஸ்டன்ட்னு பார்த்தா ஒரு டீம் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே வந்து கேகேஆர் கூட கம்பேர் பண்ணுறப்ப கேகேஆர் வந்து ஒரு மேட்ச் 230+ இருக்குது, ஒரு மேட்ச் 90 அப்படி தான் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சின்னு பார்க்குறப்ப ஜிடி ஜிடி கோயிங் மைட் வின், ஜிடி வில் வின் நினைக்கிறேன். பாப்போம். பிளேயர்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் சாய் சுதர்ஷன் அகெயின் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த சீசன். ஸோ இல் பி மை டாப் பிக். கேகேஆரில் வந்து சுனில் நரேன் ஆப்வியஸ். ஓகே, ஸோ இவங்க தான் டாப் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், ரஹானே, டிகாக், பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் தான். ஸோ நாளைக்கு வெயிட் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Have a good night. See you all tomorrow again. Post match for KKR versus GT. Bye. Good night. பாய்.